அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல மாதம்பட்டியோட குழந்தைன்னு ப்ரூவ் சொன்னா அந்த குழந்தைக்கு இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு உள்ள குழந்தைங்களுக்கு லீகலா பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அவருடைய சொத்துல எல்லாத்துலயுமே அதே உரிமை இவருக்கு பிறந்த இந்த குழந்தைக்கும் உரிமை இருக்குது. இதுல ஆண் தான் வந்துட்டு குற்றவாளி. அதனால சட்டத்துல இல்ல, சட்டம் இருந்தா தான் தண்டிக்கப்படணும். சட்டம் இல்லாத போய் ஜாய் கிருஷ்ணாவை யார் போய் தண்டிக்கிறது? போலீஸ், எஃப்ஐஆர், கோர்ட்டு, அதுல தண்டனை எல்லாமே சட்டத்துல சொல்லுது. அதுபடிதான். இல்ல நம்ம போய் ஜாய் கிருஷ்ணாவை போய் குச்சி வச்சு அடிக்க முடியுமா என்ன? இவர் ப்ரொஃபஷனலிஸ்ட் போல இருக்கு. இந்த ரேபிஸ்ட் இல்ல, ரேப் பண்றதுல எல்லா பெண்களையும் ஏமாத்தி ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இவ பிரெக்னென்ட் ஆயிட்ட உடனே அதனாலதான் அபார்ஷன் பண்ண சொல்லியிருப்பாரு. இது பிரெக்னென்ட் ஆயிட்ட உடனே விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டமே, அடையாளத்துக்கு ஒரு குழந்தைய வந்துட்டு இவ வந்து வயித்துல சுமறாளேன்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு பயந்துகிட்டு. ஆமா ஆமா, ரொம்ப முதல் மனைவிலாம் ரொம்ப ஓக்கியமா இருக்காங்க. பிராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போயிட்டு வராங்க முதல் மனைவி கிட்ட எல்லாம். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு சிறந்த சமையல் கலைஞர். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா அவர் நல்ல ஃபேமா வந்திருக்கும் போது அவருடைய லைஃப்ல இப்படி ஒரு சறுக்கல் வர்றது ஒரு துரதிருஷ்டவசமானது. என்னன்னா, நம்ம சரணபவன் ஹோட்டலுடைய அண்ணாச்சி ஒரு பெண் விஷயத்துலதான் அவரு ஜெயிலுக்கு போனாரு, இறந்தே போயிட்டாரு. அதனால இந்த பெண்கள் விஷயத்துல வந்துட்டு மாற்றக்கூடிய அத்தனை ஒரு நல்ல சிறந்த சிறந்த ஒரு சமையல் கலைஞர் அவர். அவர் போய் இதுல இப்படி மாட்டி இன்னைக்கு வந்துட்டு அவருடைய பேரு வந்து கெட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர். பல இளைஞர்களுக்கு அவர் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு சிறு வயது ஒரு கலைஞர். நல்ல ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல போயிட்டு அவருடைய சமையல் சமையல் பண்ணி அதுல பாராட்டை பெற்றக்கூடிய ஒரு சிறந்த சமையல் கலைஞர். அவரு இப்படிப்பட்ட ஒரு அது ஒரு இழிவான செயல்ல போய் அவர் ஈடுபட்டது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்களோட முதல் மனைவி ஒரு வழக்கறிஞர், ஒரு அழகான மனைவி, 2 பிள்ளைகள் இருக்காங்க, அதுவும் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தகப்பனா ஒரு முன் உதாரணமா நடக்கணும். அந்த பெரிய மனைவிக்கு அவர் செய்த துரோகம் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அவரு செய்தது வந்து தப்பு. தன்னோட சொந்த மனைவிக்கு அவங்க வந்து இவரை நம்பி வெளியில அனுப்புறாங்க. நிச்சயமா நம்மளுடைய கணவர் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க இருக்கும் பொழுது அவர் போய் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில குறுக்கிட்டு அவரு இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தது அதாவது இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நடக்க வேண்டிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் லைஃப்ல அது பண்ணியிருக்கவே கூடாது. இனி அவர் எத்தனை வந்துட்டு சமையல் நல்லா பண்றேன்னு அவர் போஸ்ட் பண்ணி அவர் எத்தனை வீடியோ போட்டாலும் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் வருது பார்க்கக்கூடிய மக்களுக்கு. அவர் முதல்ல இருந்த மாதிரி அவருடைய ஒரு ஒழுக்கம், அவருடைய கேரக்டர், அது ஒரு கெட்ட மனுஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்துட்டாரு. அதனால இது எல்லா யூடியூபர்ஸ்க்கு வந்து தீனி போடல. அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு பெரிய ஆள், மித்தவருடைய அவ்வளவு ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடியவர் மாதம்பட்டின்னா அவங்க அப்பா அவர் சொல்லும் போது ஒரு சின்ன எங்க அப்பா வந்து ஒரு அழுக்கு துணியை கட்டிட்டு ஒரு சமையல்காரனா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து ஒரு சமையல் கலைஞர் தான் நானே. நான் வந்துட்டு எல்லாருக்கும் சமமா அதை விட ஜாஸ்தியா நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். இது ஒரு பிஸ்னஸ், அவ்வளவுதான். நான் ஒரு ஓனர், நான் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு நான் ஒரு முதலாளி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கல்யாண வீட்டுல அவர் கல்யாண மாப்பிள்ளைய விட ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணுவாரு. அதனால யாரு ஒரு மாதம்பட்டின்னு எல்லாருமே பார்த்த காலமெல்லாம் போயிட்டு, சே மாதம்பட்டி இவ்வளவு ஒரு அசிங்கமான மனுஷனா, தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்தவரா இவரு, இவரு இவ்வளவு கேரக்டர்ல லெஸ் ஒரு மனுஷனா அப்படின்னு மித்தவங்க பார்க்கும்போது அது வந்துட்டு கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே தவறு செய்யறாங்க. ஆனா ஒரு சின்ன ஆள் தவறு செய்யறதுக்கும் ஒரு பெரிய ஆள் தவறு செய்யறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. இவருக்கு எத்தனை பேர் தெரியுமோ அத்தனை பேருக்கும் வந்து மாதம்பட்டி ஒரு கெட்டவர், ஒரு ஒரு கேரக்டர்லெஸ் ஒரு மேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசப்படுது. அவர் வந்து ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன சமையல்காரா இருந்து இந்த தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த கிராமத்துல தான் பேசுவாங்க. ஆனா இவர் வந்துட்டு இந்தியா முழுவதும் போயிட்டு ஒரு சிறந்த கலைஞர், ஒரு சிறந்த சமையல் கலைஞர்னு பேர் எடுத்தவர். இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ச்சையில போய் மாட்டுனது, அதுவும் பெண் விவகாரத்துல மாட்டுனது மிகப்பெரிய தவறு. அதனால இது வந்து மித்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எல்லாருமே பேசதான் செய்வாங்க. ஏன்னா அவர் தவறு செய்துட்டாரு, அதை பேசதான் செய்வாங்க. பாவம் அவங்க முதல் மனைவி இன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே பேச முடியாத ஒரு வழக்கறிஞர் வந்து
இருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஜாய் கிறிஸ்டில வந்துட்டு தனக்கு உரிமை இருக்குது, அவர் என்னோட கணவர், அவரோட என்னோட வயித்துல வளர்ந்த அவரோட குழந்தை, அதனால அவர் அவர் பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போயிட்டு அவங்க நீதி கேட்டு நிக்கிறாங்க. அதுலயும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெண், அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண். அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சட்டப்படி வந்து மாதம்பட்டி மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு அவர் கணவரா இருக்கணும், அவர் வந்து என்ன வந்து என் குழந்தைக்கு தகப்பனா இருக்கணும், அந்த உரிமை எனக்கு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அவர் வந்துட்டு ஒரு தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் செய்திருக்கிறாரு. அவருக்கு வந்து நீங்க கைது செய்யுங்க, இல்ல அவருக்கு மேல நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க சொல்லல. ஆனாலும் அஸ் அ போலீஸ் ஆபீசர் இது வந்து சட்டப்படி தவறு. ஏன்னா நான் இப்ப சட்டப்படி நான் பேசணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளோட பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து அவர் செய்த தவறை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சட்டப்படி வந்து சுட்டி காட்டிருக்காங்க. இந்த பாரதிய நீதி சட்டம், பாரதிய நியாய சங்கீதா 2023ல செக்ஷன் 69 அதுல வந்துட்டு மாதம்பட்டி செய்த தவறுக்கு என்ன தண்டனை சொல்லியிருக்கு. நான் அதை அப்படியே படிக்கிறேன். பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 69, பணியில் இருப்பவர் சூழ்ச்சியும் இன்ன பிறவும் செய்து காமுறு புணர்ச்சி மேற்கொள்ளுதல், ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வஞ்சகமான முறையில் உறுதிமொழி அளித்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றாமல் அந்த பெண்ணுடன் காமுறு புணர்ச்சி மேற்கொள்ளும் போது, அத்தகைய காமுறு புணர்ச்சி கற்பழிப்பு குற்றம் செய்த போது அவர் 10 ஆண்டுகள் வரையில் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார் மற்றும் அபராதத்திற்கும் பொறுப்புடையவர் ஆவார். இந்த செக்ஷன் 69ல அவர் வந்துட்டு ஒரு பெண்ணை, அதாவது பணியில இருக்கக்கூடிய அவர்கிட்ட அந்த அம்மா வந்துட்டு, அதாவது அந்த பெண் வந்து இப்ப ஜாய் கிறிஸ்டில வந்துட்டு அவர்கிட்ட வந்து அதாவது காஸ்டியூம் டிசைனரா அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காங்க. ஒரு வேலைக்காக தான் அவர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு பணியாளரா அவர்கிட்ட வந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு எம்ப்ளாயர், அவங்க ஒரு எம்ப்ளாயியா தான் வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த செக்ஷன்ல சொல்லுது, பணியில் இருப்பவர். ஏன்னா அந்த அம்மா இவர் கீழே வேலை செய்யறாங்க, இவர் சம்பளம் கொடுக்குறாரு. ஒரு பணியில இருக்கக்கூடிய பெண்ணை, இப்போ நம்மளுடைய விசாகா கமிட்டில செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ் இன் ஒர்க் பிளேஸ், அந்த வந்து ஒரு பணியில ஈவன் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய அம்மா கூட இருக்கலாம். ஒரு பணியில அவங்க வந்து எம்ப்ளாயர், அவங்க எம்ப்ளாயி, சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி, ஒரு எம்ப்ளாயர், அவங்கள வந்து இது மாதிரி காமுறு புணர்ச்சி, வன்புணர்ச்சி செய்தா, ஏமாற்றி பணியில அவங்களுக்கு என்னென்ன விதத்துல வந்துட்டு அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சூழ்ச்சி என்பதன் பொருளாவது அது தூண்டுதலையும் உள்ளடக்கும், அல்லது வேலை வாங்கி தருவதாக பொய்யான உறுதிமொழி அளிப்பது, அல்லது பதவி உயர்வுக்கு உறுதி செய்வது, அல்லது அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்து கொள்வதாக உறுதி செய்வது, இவற்றையெல்லாம் உள்ளடக்கும் இது. அதாவது இந்த அம்மாவுக்கு நான் ப்ரொமோஷன் கொடுத்துறல, இல்ல நான் வேலை வாங்கி தரேன், இல்ல நான் ஒரு திருமணம் செய்தாலும் என்னோட ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், உன்னை நான் மனைவியா எடுத்துக்கிறேன், இப்படின்னு அவங்கள பொய்யா வந்துட்டு அத மறைச்சு அந்த திருமணத்தை வந்துட்டு இவரு அந்த ஜாய் கிறிஸ்டிலா கூட அவர் பண்ணியிருக்கிறாரு. தான் ஒரு திருமணம் ஆனவர் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் இவரு சப்ரஸ் பண்றாரு. நான் என் ஒய்ஃபோட 2 வருஷம் நான் வாழவே இல்லை, எனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை டைவர்ஸ் பண்றதுக்காக நான் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட ஏமாத்தி தான், நீ வந்துட்டு உன்னை நான் மனைவியா வந்துட்டு நான் ஏத்துக்கிறேன், நான் உன்னை திருமணம் செய்யறேன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு சடங்கு பண்ணியிருக்காரு. அதுக்கும் செக்ஷன் இருக்குது. செக்ஷன் வந்துட்டு 82 இதே பிஎன்எஸ் ஆக்ட்ல, கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் போதே மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுதல், கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கையில் நடைபெறும் வேறு திருமணம் எதுவும் அத்தகைய கணவன் அல்லது மனைவியின் வாழ்நாள் காலத்தில் நடைபெறும் காரணத்தால் செல்லாது. அத்தகைய கணவன் அல்லது மனைவி 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். அதாவது கணவனோ அல்லது மனைவியோ உயிருடன் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்நாள் காலத்துல இன்னொரு திருமணம் செய்தாங்க, அதை மறைச்சோ அல்லது வந்துட்டு அவங்களுக்கு மித்தவங்களுக்கு, அதாவது அந்த இவர் மேரிடா இருப்பாரு, கணவன் அல்லது மனைவி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு அன்மேரிடுன்னு கூட மறைச்சு கூட இன்னொருத்தங்களுக்கு போய் தெரியாம திருமணம் செய்தாலும், அதாவது ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது, கணவன் மனைவி உயிரோட இருக்கும்போது 2வது திருமணம் செய்யக்கூடாது எந்த விதத்திலையும். அப்படி செய்தால் அது சட்டப்படி குற்றம். அதுக்கு வந்து 7 ஆண்டு வரை சிறை தண்டனை
மற்றும் அபராதம் விதிக்கப்படும்னு பிஎன்எஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. மேம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஜாய் கிறிஸ்டல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல. இப்ப சட்டப்படி பார்த்தோம்னா அப்ப வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? கட்டாயம் இந்த செக்ஷன்ல வந்து 83ல தான் சொல்றாங்க, சட்டபூர்வம் அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு, திருமணம் செய்து கொள்ளுகிற சடங்கை அதன் மூலம் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்டவராக ஆகவில்லை என்பதை அறிந்தே, இப்ப சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா சட்டபூர்வமா வந்துட்டு இது திருமணம் கிடையாது, அது அவருக்கும் தெரியும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, சட்டபூர்வம் அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு, சட்டபூர்வமான திருமணமே கிடையாது. அவருக்கு ஒய்ஃப் இருக்குது, இவங்க வந்துட்டு ஒரு டைவர்சி தான், ஆனாலும் சட்டபூர்வமான திருமணம் இல்ல, ஆனா சடங்கு பண்ணிட்டாங்க. 2 பேரும் மாலை போட்டுக்கிறாங்க, தாலி கட்டிக்கிறாங்க, எல்லா சடங்கும் பண்றாங்க. ஒரு கணவன் மனைவிங்கிற மாதிரி. இது அதுக்கு மாதம்பட்டிக்கும் தெரியும், அதே மாதிரி இவங்களுக்கும் தெரியும், ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் தெரியும் இது சட்டப்படியான திருமணம் இல்ல. ஏன்னு சொன்னா இவங்க கிறிஸ்டியன், இவர் வந்துட்டு ஒரு ஹிந்து, இது சட்டப்படியான திருமணமே கிடையாதுன்னு 2 பேருக்குமே தெரியும். ஆனா சடங்கெல்லாம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளுகிற சடங்கை அதன் மூலம் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்டவராக ஆகவில்லை என்பதை அறிந்தே நேர்மையற்ற வகையில் அல்லது ஒரு மோசடியான உட்கருத்துடன் திருமணம் செய்து கொள்ளுகிற ஒருவர் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். இப்போ ஜாய் கிறிஸ்டில வந்து கமிஷன் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இப்ப வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப இந்த வழக்கு வந்து தீவிரமா போச்சுன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து சிறை தண்டனை கன்ஃபார்ம் இல்லைங்களா? சரி, இப்ப என்னன்னா இப்ப 2 பேரும் வந்து ஜாய் கிறிஸ்டிலா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஆல்ரெடி மேரிடுன்னு தெரியும் ஓகேங்களா? இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏமாத்தி பண்ணல, அவர் மேரிடுன்னு தெரியும், தெரிஞ்சதானே அவங்க பண்றாங்க. அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் தான் பனிஷ் பண்ணுவாங்களா? அப்போ ஜாய் கிறிஸ்டிலா மேல எந்த தப்பும் இல்லையா? அவங்கள வந்து சட்டம் அவங்கள எதுவும் பண்ணாதா? அதாவது நீங்க சொல்றது பார்த்தா இப்ப நான் அந்த செக்ஷன் 69ல சொல்லும் பொழுது அந்த வன்புணர்ச்சிங்கிறது வந்துட்டு ஒரு ஆணுக்கு தான் வந்து தண்டனை, அது பெண்ணுக்கு கிடையாது. ரேப் கேஸ் எங்க வருது, இது ரேப்புன்னு சொல்றாங்க. அப்ப ரேப்புன்னு சொல்லும் போது வந்துட்டு ஒரு ஆணுக்கு தான் வந்துட்டு தண்டனை, அது பெண்ணுக்கு கிடையாது. அதனால வந்துட்டு இவர் செக்ஷன் 69 படி இவர் வந்து காமுறுப்புணர்ச்சி பண்ணியிருக்கிறதுனால 10 ஆண்டு வரை சிறை தண்டனை வந்துட்டு மாதம்பட்டிக்கு தான், அது பெண்ணுக்கு கிடையாது. அதே மாதிரி இருதார திருமணத்துல வந்துட்டு அவங்க டைவர்சி, அந்த டைவர்சி அவங்க, ஆனா அவங்க வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க திருமணம் ஆனவங்க, அவங்க கணவரை சட்டப்படி அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, அவங்க இன்னொரு திருமணம் செய்ய தகுதியா இருக்காங்க. ஆனா மாதம்பட்டி வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் வச்சுட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்லுது சட்டம். அந்த சட்டத்துக்கு தான் வந்துட்டு அந்த 2வது திருமணம் அவர் பண்றதுக்கு தான் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை. அதே மாதிரி வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 83 பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, மேரேஜ் செரிமனி fraudulently gone through without lawful marriage, மேரேஜ் செரிமனிலாம் நடந்துச்சு ஆனா அது லாஃபுல் மேரேஜ் கிடையாது. whoever dishonestly or with a fraudulent intention goes through the ceremony of being married, known that he is not a thereby lawfully married, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine. இது வந்து சட்டபூர்வமான திருமணம் அல்ல, தனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, முதல் மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா இந்த அம்மாவை நம்ம சட்டபூர்வமா திருமணம் செய்யலைன்னா அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்து முறைப்படி எல்லா சடங்கும் வீட்டுக்குள்ளேயே பண்ணி அவர் அந்த அம்மாவை திருமணம் செய்துட்டா நீ என் ஒய்ஃபு அப்படின்னு தாலி எல்லாம் கட்டுறாரு, அதுக்கும் 7 இயர்ஸ் தண்டனை. இவர் 2வது கல்யாணம் பண்ணதுக்கு 7 இயர்ஸ் தண்டனை, இவரு ஃப்ராடுலண்டா அந்த அம்மாவை திருமணம் செய்ததுக்கு தண்டனை 7 ஆண்டுகள். அதே மாதிரி வந்துட்டு இவர் 69ல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமுறு புணர்ச்சி செய்யறதுக்காக திருமணம்ங்கிற பேர்ல அதை ஏமாத்தி அந்த பெண்ணை வந்துட்டு அவங்க அது ரேப், ஈக்குவல் டு ரேப், அதுக்கு வருது, அதுக்கு 10 ஆண்டு தண்டனை. அதனால இவர் வந்துட்டு சட்டத்துல இருந்து இவர் தப்பவே முடியாது. இவருக்கு அந்த 7 14 வருஷம் பிளஸ் ஒரு 10, அது 24 வருஷம் தண்டனைக்குரியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் வந்துட்டு பெண்ணுக்கு வந்துட்டு ரேப் கேஸ் கிடையாது, ஆணுக்கு தான் ரேப்.
அவர் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு வன்புணர்ச்சி செய்யறாரு. ஜாய் கிறிஸ்டில வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு முதல் கணவரை திருமணம் டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க இன்னொரு திருமணத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவர் ஆனா மாதுபட்டி ரங்கராஜ் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவரு, 2 பசங்க இருக்குன்றது உலகத்துக்கே தெரியும். அந்த அம்மாக்கு எப்படி இப்ப இது தெரியும்? சொல்றேன், மாதம்பட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது இந்த பொண்ணை வந்து ஏமாத்தி நம்ம திருமணம் செய்யறோம், இது திருமணமே இல்லைன்னு தெரியும். அதனால பொய்யான சடங்கெல்லாம் பண்ணி ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது 2வது திருமணம் செய்து பணியில இருக்க ஒரு பெண்ணை ஏமாத்தி அந்த பெண்ணை அந்த பண்ணது வந்துட்டு சட்டப்படியான குற்றம். இது ஜாய் கிறிஸ்டில வந்துட்டு அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் பண்றேன் அப்படிங்கறது இவங்க நம்புறாங்க. ஆனா ஜாய் கிறிஸ்டிலாவும் வந்துட்டு அவங்க மேல தவறு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கணவரோட இருந்து டைவர்ஸ் பண்ணவங்க. டைவர்ஸ்னா என்னன்னு தெரியும், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு தெரியும். இவங்க டைவர்ஸ்க்கு வந்துட்டு கோர்ட் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் இவங்க கணவன் மனைவி இல்ல, முறைப்படி இவங்க வந்துட்டு விவாகரத்து பண்றாங்கன்னு கோர்ட் ஆர்டர் வாங்கினாதான் 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இவர் கணவன் மனைவி இல்லைங்கிற ஒரு டைவர்ஸ் பண்ணனத ஒரு கோர்ட் ஆர்டரை இவர் வந்து கண்ணிலே காட்டல இந்த அம்மாட்ட. இந்த அம்மா வந்து சொல்றத வந்துட்டு நம்புறாங்க. அது வந்துட்டு பொய். ஏன்னா ஜாய் கிறிஸ்டிலா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது இவர் முறைப்படி டைவர்ஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு டைவர்ஸி தான் தெரியும். டைவர்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். டைவர்ஸ் ஆர்டர் அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போதேவே மாதம்பட்டியை வந்துட்டு சொல்றதுக்கு இவங்க நம்பி ஒரு ஒய்ஃப் இருக்கும் போது இவங்க வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அவருக்கு பிரெக்னன்சி ஆகுறதோ இல்ல அவரு குழந்தை வயித்துல வளருதுங்கிறதோ தப்பு தானே. ஏன்னு சொன்னா தெரியும், ஆல்ரெடி நீங்க ஜாய் கிறிஸ்டாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மூலமா. அப்போ ஒரு குழந்தைக்கு என்ன உரிமைன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ இவருக்கும் போய் இவங்க வந்துட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டு கன்சீவ் ஆயிட்டு அவருடைய அப்பா அவருடைய குழந்தை அவரு வந்து அப்பாவா இருக்கணும், எனக்கு உரிமையை தரணும், எனக்கு அவர் கணவர் அப்படின்னு அவங்க பேசினாங்கன்னு சொன்னா அது அவங்க அவங்க வந்துட்டு வந்து ஏமாந்ததுன்னு சொல்றதை விட அவங்களும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அவர் மாதம்பட்டியை வந்து சிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லும் பொழுது நம்ம சொல்லியிருக்கலாமே, தடுத்து சொல்லிருக்கலாம். ஒரு பெண் ஆல்ரெடி ஏற்கனவே மேரிடு, அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வெளியில வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டு. அப்ப இவங்களுக்கு தெரியாத, இவங்க ஒன்றும் சின்ன குழந்தையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது நம்மளாட்ட ஒரு பெண் இருக்கும்போது அந்த பெண்ணு பாவம், அந்த பெண்ணை விட்டுட்டு 2 குழந்தைங்களை விட்டுட்டு இவர் நம்மகிட்ட வராரு, அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க தானே சொல்லியிருக்கணும். அதனால இவங்களும் பிளானா தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இவர் வந்து பாவம் அந்த இவர் போய் அவர் கேட்கும் அவரும் வந்துட்டு அவரும் போய் இந்த அம்மா மேல விருப்பப்படுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேல என்ன கசப்பு தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது. மேம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மீடியா முன்னாடி ஜாய் கிறிஸ்டிலா மட்டும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. மாதவட்டியோ அவங்களோட முதல் மனைவி ஸ்ருதியோ பேசல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட அவர் பிரிஞ்சிருக்காரு, அவங்க ஒய்ஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே ஜாய் கிறிஸ்டிலா தான். சோ அப்ப வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா தானே சொல்லலாம். அவங்க சொல்றதை ஃபுல்லா நம்ப முடியாது இல்லையா? இல்ல மாதம்பட்டி பேசலன்னா அவர் ஒருவேளை தப்பு பண்ணிட்டாரு, அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும், அவர் பேசாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு பேசாம இருக்காங்கன்னு சொன்னா ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒருவேளை குடும்பத்துல வந்துட்டு நம்ம போய் நம்ம கணவரை வந்துட்டு அவரை வந்துட்டு வெளியில வந்து அசிங்கப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை நம்ம அசிங்கப்படுத்தினா அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு நம்மளா அனாதையா விட்டுருவாரு குழந்தைங்கள, அதனால சமுதாயத்துல போய் நம்ம தனியா நிக்க முடியாது அப்படின்னு ஒரு பயத்துல கூட அவங்க பேசாம இருக்கலாம். அதனால வந்துட்டு இதுல ஜாய் கிறிஸ்டிலா சொல்றாங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜாய் கிறிஸ்டிலா தான் அஃபெக்டட். ஏன்னா அவங்க குழந்தை வச்சிருக்காங்க, அதுக்கு யாரு தகப்பன்னு தெரியாது. இந்த சமுதாயத்துல அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு ஒரு வேணும். அந்த அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யல இந்த உலகத்துல பிறக்கிறது. அதனால ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது வந்து ஒரு தவறான குழந்தை, தப்பு செய்து யாராருக்கோ இவங்க தப்பு செய்து பிறந்த குழந்தைன்னு சொல்லிடுவாங்க இந்த சமுதாயத்துல. அப்படிங்கிறதுக்காக அவரு தான் வந்துட்டு தகப்பன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு போராடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க லீகல் ஒய்ஃப் தான், அவங்க போராடணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதம்பட்டி வந்துட்டு ஓன் சம்பார்த்தனை, அவர் சம்பாதிச்ச எந்த சொத்து வேணாலும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுட்டு போலாம். அவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், வேற தேர்ட் பார்ட்டி யாருக்காச்சும் தேர்ட் பர்சன் கொடுக்கலாம், இல்ல வந்து ஜாய் கிறிஸ்டிலாவுக்கே கொடுத்துட்டு போயிடலாம். அவர் சொத்தை பத்தி வந்துட்டு யாருக்கு வேணாலும் அவர் கொடுக்கலாம், அவர் ஓனா சம்பாதிச்சது. ஆனா அவங்க ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவர் மாதம்பட்டியோட குழந்தை தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் குழந்தை பிறந்த பிறகு ஒரு 3 மாசத்துல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல மாதம்பட்டியோட குழந்தைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு உள்ள குழந்தைங்களுக்கு லீகலா பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அவருடைய சொத்துல எல்லாத்துலயுமே அதே உரிமை இவருக்கு பிறந்த இந்த குழந்தைக்கும் உரிமை இருக்குது.
அதனால அவருடைய சொத்துல வந்துட்டு இவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. யாரு ஜாய் கிறிஸ்டியன்லாம் கிளைம் பண்ணவே முடியாது. ஆனா அந்த குழந்தைக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் தகப்பன் அந்த குழந்தைக்கு எல்லா சொத்துலயும் அவருக்கு ஈக்குவல் ரைட்ஸ், எல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சொத்து உரிமையும் இந்த குழந்தைக்கு இருக்குது. அதனால அதை ப்ரூவ் பண்ணும் அவரோட குழந்தைன்னு சொல்லிட்டு, குழந்தை பிறந்த பிறகுதான் டிஎன்ஏ டெஸ்ட் தான் அவர் குழந்தைன்னு ப்ரூவ் ஆகும். அதனால வந்துட்டு ஜாய் கிறிஸ்டிலாவுக்கும் தெரிஞ்சுதான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. மாதம்பட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னு சொன்னா இந்த அம்மாவை ஏமாத்தலாம், சும்மா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த அம்மாவை நடுத்தரில் விட்டுட்டு வந்துடலான்னு கூட இந்த ஆள் நினைச்சிருக்கலாம். இவரோட மிஸ்டேக் தான். 2 பெண்களுக்கும் வந்துட்டு அவரு சட்டபூர்வமாகவும் தப்பு பண்ணியிருக்கிறாரு. முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பொண்ணை ரேப்புக்கு தான், காமுக புணர்ச்சி பணியில இருக்கிற ஒரு பெண்ணை வந்துட்டு ஏமாத்தி பொய்யான ஒரு சடங்கு பண்ணி, திருமண சடங்கு பண்ணி மனைவின்னு சொல்லி அந்த அம்மாவை நம்ப வச்சு அவர் வந்துட்டு அந்த பொண்ணோட வன்புணர்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அது ரேப் கேஸ்லயும் வரும். அதனால மாதம்பட்டி தான் இதுல வந்துட்டு கிரேட் வந்து மிஸ்டேக்கர், அஃபண்டர், குற்றவாளி எல்லாமே மாதம்பட்டிக்கு தான் வரும். அப்ப சட்டப்படி பார்த்தோம்னா இந்த இஷ்யூல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குற்றவாளி, அவருக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கும். ஆமா, ஜாய் கிறிஸ்டினாக்கு எந்த இதுவும் கிடையாது. affect ஜாய் கிடையாது. கிறிஸ்டிலாக்கு தண்டனை கிடையாது. ரேப் கேஸ்ல எப்பயுமே ஆண்களுக்கு தான் தண்டனை, பெண்களுக்கு கிடையாது. சரி மேம், சட்டப்படி இப்ப நம்ம நார்மல் பிராக்டிகலா வரும் மேம். இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் மேரிட்ன்றது தெரிஞ்சுதானே அவங்க போய் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேனே. அதான் already நானே இப்ப சொல்லிட்டேனே. அதுதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, அப்ப வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் வந்து பனிஷ்மெண்ட், பெண்களுக்கு இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இல்லீகலா வராங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கேர்ள்ஸ், அப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்காதுங்களா? சட்டம் அப்ப வந்து அப்ப நம்மளோட கலாச்சாரம் வந்து அப்ப வேற ஒரு ப்ராஸ்டிடியூஷன் யார சொல்றாங்க? ஆண்களை சொல்லவே இல்லையே. ஆண்களுக்கு எந்த பேரும் வைக்கவே இல்லையே. ப்ராஸ்டிடியூஷன் வச்சுட்டு இப்ப ரெட் லைட் ஏரியாலாம் வந்துட்டு அலோ பண்றாங்களே. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஒரு தொழில். அது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இது என்னோட தொழில் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு திருமணம் செய்ய யாரும் முன் வரவே கிடையாது. வேலைக்கு போனா அவங்கள வந்துட்டு தப்பா தான் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு ரெட் லைட் ஏரியால வந்துட்டு அது வந்து ஒரு பிசினஸாவே போயிட்டு இருக்கு. அது ஃபிளஷ் ட்ரேடு. அது வந்துட்டு அதுல வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒருவேளை அந்த ப்ராஸ்டியூஷன்ஸ்க்கு தான் அவங்க வந்துட்டு சொலிசிட் பண்றதுக்கு, விபச்சாரத்துக்கு அழைத்தாங்கன்னு பெண்ணுக்கு தான் அதுல தண்டனை கொடுக்குறாங்க. அதனால வந்துட்டு இது வந்து அஃபெக்டட் வந்து பெண்ணு தானே தவிர இதுல ஆண் கிடையாது. எத்தனை ஆண்கள் வந்துட்டு ப்ராஸ்டிடியூட் போறாங்க, அவளுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. பெண்ணு தானே ஒரு குழந்தை பெத்துக்கிறா, சமுதாயத்துல அந்த குழந்தை வந்துருது. அந்த குழந்தை எந்த யாரோட குழந்தைன்னு தெரியாது. அந்த சமுதாயத்துல அந்த குழந்தைக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அப்படின்னு தான் வந்து சட்டத்துல வந்துட்டு தப்பு பெண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இதுல அஃபெக்டட் வந்துட்டு இதுல வந்துட்டு பெண்ணு தானே தவிர ரேப் கேஸ்ல இதுல ஆண் தான் வந்துட்டு குற்றவாளி. அதனால சட்டத்துல இல்ல. சட்டம் இருந்தா தான் தண்டிக்கப்படணும். சட்டம் இல்லாத போய் ஜாய் கிறிஸ்டிலாவை யார் போய் தண்டிக்கிறது? போலீஸ், எஃப்ஐஆர், கோர்ட்டு, அதுல தண்டனை எல்லாமே சட்டத்துல சொல்லுது. அதுபடிதான். இல்ல நம்ம போய் ஜாய் கிறிஸ்டிலாவை போய் குச்சி வச்சு அடிக்க முடியுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. இப்போ யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து இந்த இஷ்யூ பத்தி இன்டர்வியூ தராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து மாதம்பட்டி மேலயும் ஜாய் மேலயும் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா வந்து நான் உயிரோட இருக்கும் போதே 2 பேரும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் கொடுத்து 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஜாய் கிறிஸ்டினா மேலயும் ஆக்ஷன் எடுக்கலாம், மாதம்பட்டி மேலயும் ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்றாங்க. அது அப்படி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா ஜாய் கிறிஸ்டிலா வந்துட்டு அவர் முறைப்படி திருமணம் செய்யல. அவர் வந்துட்டு எந்த சட்டப்படியும், ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் படியும் இல்ல ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படியும் அவர் திருமணமே செய்யல. அது திருமணம் அல்லாத வந்துட்டு ஒரு உறவு, அவ்வளவுதான். அது வன்புணர்ச்சியில தான் வருது. அவர் ஏமாத்தி தான் அந்த பெண்ணை வந்துட்டு காமுறு புணர்ச்சி பண்ணியிருக்கிறாரு. பைகமின்னு சொல்லிட்டு முன்னாடி இருதார திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் உண்டு. ஏன்னா முதல் திருமணத்தை மறைச்சு கம்ப்ளீட்டா 2வது திருமணம் முறைப்படியே செய்வாங்க, பத்திரிக்கைலாம் அடிச்சு. அப்படி அந்த மாதிரி திருமணம் செய்யும் போதுதான் அந்த 2வது மனைவியோ அந்த பெற்றோர்களோ இந்த அந்த கணவர் அவர் வந்து தண்டனைக்குள்ளாக வருவார். இதுல வந்துட்டு அப்படி வரவே இல்லை. ஏன்னா ஜாய் கிறிஸ்டிலாங்கிறவங்க வந்துட்டு ஒரு டைவர்சிங்கிறத விட முறைப்படியா ஜாய் கிறிஸ்டிலா ஒரு கல்யாணம் பண்ணல. பீங்க கிறிஸ்டியன் லேடி அவங்க, இவர் ஒரு ஹிந்து. அவரு வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் என் ஒய்ஃப்னு கூட சட்டப்படியான திருமணமே கிடையாது இது. அவங்க பாட்டுக்கு நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு மாலை எல்லாம் போட்டு அவர் வந்து ஒரு தாலியை கட்டியிருக்காரு. அது திருமணமே இல்லையே, சும்மா திருமண சடங்குன்னு பொய்யா வந்துட்டு அவர் பண்ணி நீ தான் என் ஒய்ஃப்னு ஒரு தாலியை கட்டிருக்கிறாரு. அதான் முன்னாடி இந்த செக்ஷன் சொல்லிட்டேன், 83 பிஎன்எஸ் ஆக்ட்ல. அதனால வந்துட்டு இது வந்து திருமணமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால வந்துட்டு இதை போய் வந்து அவங்க 2வது ஒய்ஃப்னு நம்ம ஒய்ஃபாவும் எடுக்க முடியாது. அதுல பைகமிலையும் வர போறது கிடையாது. அவர் ஏதோ ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பெண்களை அவர் ஏமாத்திருப்பாரு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த 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 ஸ்டைல்ல தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டு தானே வந்து வெளியில சொல்லுது. அதுக்கு முன்னாடி இது சொல்லவே இல்லையே. அது மாதிரி மாதம்பட்டி எத்தனை பெண்களை ஏமாத்தான்னு தெரியல, எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி நடு வீட்டுல தாலி கட்டினாருன்னே தெரியலையே. அது போய் எப்படி சட்டப்படியான திருமணம் சொல்ல முடியும்? முதல் திருமணத்தை கம்ப்ளீட்டா மறைச்சு, இரண்டாவது திருமணம் வந்துட்டு மேரேஜ் சடங்கெல்லாம் பண்ணி ஒரு ஹிந்து அல்லது கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்ல போயிட்டு அது கல்யாணம் பண்ணி இருந்தாதான் அது பைகமில வரும், அது தண்டனைக்குரியது, ரெண்டு பேருக்குமே தண்டனை வரும். ஆனா இதுல வரவே வர சட்டப்படி இது மேரேஜ் இல்லன்றதால ஸ்ருதியால வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க வந்து அமைதியா இருக்காங்களா? சுதி வந்துட்டு பாதிக்கப்படலையே இதுல. சுதிக்கு தெரியாமலே இவரோட வாழ்ந்திருக்கலாம்ல. நான் ஷூட்டிங் போறேன்னு தானே அவர் வராரு. சுதிக்கு தெரியாமலே இப்ப சமையல்காரரு நைட் எல்லாம் போயிட்டு அவர் சமையல் பண்றாரு, தங்குறாரு 2-3 நாள். அப்ப சுதிக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம் இந்த அம்மா வந்து திருமணம் பண்ணிருக்காரு, அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியாம இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு தான் கணவர் மேல ஒன்னும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லை. அவங்க ஒன்னும் அதுல அஃபெக்ட் ஆகவே இல்லையே. இதுல அஃபெக்ட் ஆனது வந்துட்டு ஜாய் கிறிஸ்டில தானே. இப்ப ரேப் இல்ல, அவங்க வன்புணர்ச்சி, குழந்தை. இப்ப வந்து இது சட்டப்படி வந்து மேரேஜ் இல்லன்றதால ஸ்ருதியால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது மேரேஜே இல்லாத போது அப்ப ஜாய் கிறிஸ்டில மட்டும் என்ன மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டாருன்றாரு, அது மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஏங்க திரும்ப திரும்ப கேட்காதீங்க. நான் தான் சட்டத்தை படிச்சு சொல்லிட்டு ஆல்ரெடி. சட்டம் தாங்க பேசும். சட்டப்படி தாங்க ஒருத்தரை தண்டிக்க முடியும். வேற போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. வேற என்ன நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து தண்டிச்சுக்கிறீங்க? சட்டப்படி திரும்ப திரும்ப சொல்றேன் நானு. அவர் பணியில இருக்க பொண்ணை ஏமாத்தி வந்துட்டு ரேப் பண்ணி இருக்கிறாரு. கல்யாணங்கிற ஒரு பொய்யான சடங்கு வச்சு அவரு அந்த பொண்ணை வந்துட்டு திருமணம் செய்தன்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறாரு. அது திரும்ப திரும்ப கேக்குறீங்க. அது எப்படிதான் சட்டத்திலேயே சொல்லிட்டேனே. சரி, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாதப்பட்டி ரங்கராஜ் மேலதான் மிஸ்டேக், ஜாய் கிறிஸ்டியன் சொல்லுது. அவர்தான் சட்டமும் சொல்லுது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டு இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணி வச்சிருக்காரு. அதான் சட்டம் சொல்லுது. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்தா ஜாய் கிருஷ்ணாவா அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன ரேப் பண்ணுங்க நான் சொன்னா இல்லையே. அவருல அவ வீட்டு தேடி வராரு. அப்ப யாரு மேல குற்றம்? மேம் நீங்க சொல்றத பார்த்தா அப்ப வந்து ஜாய் கிறிஸ்டினா மேல மிஸ்டேக்கே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சொல்லியாச்சு. ஜாய் கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சு அவர் மேரிடுன்னு தெரிஞ்சு அந்த அம்மா பிளானிங்கா வந்துட்டு கூட அவரை வந்துட்டு ஏமாத்தலாம், இல்ல ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு சொன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், அவரை நம்ம கணவரா எடுத்துட்டா நமக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு கூட அந்த அம்மா பிளான் பண்ணிருக்கலாம். இவரு போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு உறவு வச்சிருக்க வேணாம. இவரு தானே ஜாக்கிரதையா இருக்கணும். இவரு எனக்கு சட்டமே தெரியல, நான் எல்லா பெண்களையும் நான் ரேப் பண்ணேன், எல்லா பெண்களையும் நான் தாலி கட்டணும்னு சொல்ல முடியாதுங்க. இது ரேப்னு அவருக்கு தெரியாதா? ஒரு பெண்ணை கெடுக்கிறோம், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவரு எனக்கு சட்டமே தெரியல அதனால எல்லா பொண்களையும் நான் ரேப் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? 3 முறை வந்து அபார்ஷன் பண்ணிருக்கேன், 4வது முறையை தான் வந்து திரும்பவும் அபார்ஷன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவர் என்னன்னா குழந்தை வேணான்ற மைண்ட் செட்ல தான் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி 2 பையன் இருக்கு, இவங்களுக்கும் வந்து ஜாய் கிறிஸ்டிலாக்கும் ஒரு பையன் இருக்கு. அதனால குழந்தை மட்டும் வேண்டாம், நீ மட்டும் வேணும்ன்ற கான்செப்ட்ல இருக்காங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி அவங்கதான் இல்ல. இப்ப இவங்க ஜாய் கிருஷ்ணா வெளியில வந்ததுனால வந்துட்டு குழந்தை இருக்கிறதுனால வெளில வந்ததுனால வந்துட்டு இவரை வந்து சொல்றாங்க. இத மாதிரி எத்தனை பொண்ணை வந்துட்டு இவர் ஏமாத்தி விட்டாரே தெரியாத. லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க, 2 பேரும் சம்மதிச்சிருக்கிறாங்க. நான் டாட்டான்னு காமிச்சிட்டு இவதான் நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டாரு துணியெல்லாம் சுருட்டிக்கிட்டு. அந்த பொண்ணு அது மாதிரி எத்தனை பொண்ணை ஏமாத்திட்டு போனாரோ அந்த பொண்ணு சமுதாயத்துல வெக்கப்பட்டுட்டு வெளியே சொல்லாம இருக்கலாம். அந்த ஸ்டைல்ல இவர் ஒரு எம்மான்னு சொல்லுவாங்க, மாடஸ் ஆப்பரண்டி. என்ன ஒரு திருடு நடக்கும் போது வந்துட்டு ஏதாவது விட்டுட்டு போவாங்க. அப்ப இந்த திருடன் தான் ப்ரொஃபஷனல் திருடன். இது இந்த இந்த எவிடன்ஸ் வந்துட்டு இதை விட்டுட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அத மாதிரி இவரு மாடஸ் ஆப்பரண்டி என்னன்னா இவரு ப்ரொஃபஷனலிஸ்ட் போல இருக்கு. இந்த ரேபிஸ்ட் இல்ல, ரேப் பண்றதுல எல்லா பெண்களையும் ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இவ பிரெக்னென்ட் ஆயிட்ட உடனே அதனாலதான் அபார்ஷன் பண்ண சொல்லியிருப்பாரு. இது பிரெக்னென்ட் ஆயிட்ட உடனே விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டமே, அடையாளத்துக்கு ஒரு குழந்தைய வந்துட்டு இவ வந்து வயிற்றுல சுமறாளேன்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு ஓடியாந்துட்டாரு பயந்துகிட்டு. இத மாதிரி இவர் எத்தனை பெண்களை ஏமாத்தினாரோ யாருக்கு தெரியும்? ஜாய் கிறிஸ்டிலாவே சொன்னாங்க, நான் வந்து ஸ்ருதி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வரல, அதுக்கு நடுவுல வந்து நிறைய பொண்ணுங்க கூட அவர்கிட்ட வந்து கனெக்ஷன் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க வந்து ஜாய் கிறிஸ்டிலாவே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட எதுக்கு இவங்க வந்து குழந்தை வேணும்ட்டு அதுக்கு பிறகுதானே சொல்லியிருப்பாங்க. இப்ப மாதம்பட்டி வந்து தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் வந்துட்டு வெளியில சொல்ல பயந்து இருக்கலாம். சமுதாய அந்தஸ்து இருக்கும், ஏமாந்தது இருக்கும். ஒரு அன்மேரிடு கேர்ளா இருப்பாங்க, அந்த அன்மேரிடு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெளியில சொல்லாம இருந்திருக்கலாம். இப்ப ஜாய் கிறிஸ்டியன் வெளியில வந்த உடனே எல்லா பெண்களும் சொல்லியிருக்கான் அவனுக்கு அதே தொழில் தான், என்னையும் கூட அவன் கெடுத்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு கூட அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு சின்ன ஏஜ் கேர்ளா இருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சீரியஸ் பண்ணலாம். அந்த சட்டத்துல அது மாதிரி இல்லையே. ஆஃப்டர் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இந்த சட்டம் போடல.
கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்ல, காமுக புணர்ச்சின்னு சொன்னா இன்னைக்கு வந்து எத்தனை வயசா இருந்தாலும் பெண்கள் வந்துட்டு காமுக புணர்ச்சி தான். அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்களே, அவங்க ஃப்ரீயா இருக்காங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க இப்ப ஒரு ஒரு தனியான ஒரு லேடி இன்னொருத்தர் திருமணம் செய்யறதுக்கு சட்டப்பூர்வமா அவங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் உண்டு. சட்டப்பூர்வமா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க இன்னொரு திருமணம் செய்யலாம். அவங்க விவாகரத்து பெற்றவங்க, அதனால அது தப்பு கிடையாது. அது இந்த வயசுல ரேப் எல்லாம் கிடையாது. 80 வயசு பிச்சைக்கார கல்வியை போய் காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் ரேப் பண்றான், அதுக்கு என்ன சொல்றது? ஏதாவது வயசு இருக்கா? 60 வயசு கலவன் போய் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்றான், அதுக்கு வயசு இருக்கா ரேப்புக்கு? இல்லையே, வயசுலாம் கிடையாது. சரி மேம், அப்ப இந்த கேஸ் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா வந்து ஜாய் கிறிஸ்டியா மேல மிஸ்டேக் இல்ல, மாதம்பட்டி ரங்கராஜ் மேல தான் மிஸ்டேக். ஏங்க திரும்ப மிஸ்டேக் இல்ல அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்டோரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் தி ஸ்டோரிங்க, இது சட்டப்படி தப்புங்க. சட்டம் சொல்லுதுங்க. சரி மேம், சட்டத்தை விட்டுருங்க. இப்ப நம்மளுக்கு கொண்டு ஒரு கலாச்சாரம் இருக்கு சரிங்களா? இந்த மாதிரி இல்லீகலா வரவங்க கலாச்சாரம் இருக்குங்க. பஸ்ல யாரு கலாச்சாரத்தை பின்பற்றா? எல்லா பொம்பளையும் தான் எடுக்கிறா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? எல்லா பொம்பளையும் கட்டி பிடிக்கிறா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அந்த கேஸ். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அப்ப கல்யாணம் ஆன ஒரு ஆணை வந்து போய் ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கலாம், குழந்தையும் வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சட்டம் வந்து பொண்ணு தண்டிக்கும், பையனை தான் தண்டிக்கும். அப்படின்னா அப்ப முதல் மனைவிங்க பாவம் இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப முதல் மனைவி எல்லாம் ரொம்ப ஓகேமா இருக்காங்க. ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்க்கு நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போயிட்டு வராங்க முதல் மனைவி கிட்ட எல்லாம். எப்படி சொல்றீங்க? என்ன எப்படி சொல்றீங்கன்னா, ப்ராஸ்டியூட்னு ஒரு பொம்பளைய சொல்றாங்களா? ஆம்பளை போனாதானே அவ ப்ராஸ்டியூட். எத்தனை ஆம்பளை சொல்லிட்டு போறாங்க? எத்தனை ஆம்பளை பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு போறாங்களா? இப்படி சொல்றீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தையா இருக்காங்க எல்லாரும். இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க. பட் இருக்காங்களே மேம், எல்லாருமே சொல்ற முடியாது இல்லையா? இருக்காங்க, இந்த நம்ம ஜெனரேஷன்ல இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், யாரு இல்லன்னு சொன்னா? ஹஸ்பண்ட் இல்லைன்னா கூட ஒய்ஃப்ங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அப்ப இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இப்ப ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்ப வந்து அது ரொம்ப தீவிரமா போச்சுன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் கன்ஃபார்ம் ஜெயில் தான். தீவிரமாலாம் கிடையாதுங்க. சட்டப்படி வந்துட்டு அவர் மேல போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும். அவர் வந்துட்டு பிடிக்கக்கூடிய குற்றம் பண்ணியிருக்காரு, ஒரு ரேப் பண்ணியிருக்கிறாரு, வன்புணர்ச்சி பண்ணியிருக்காரு ஒரு பொண்ணை. எனக்கு வந்துட்டு அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்துட்டு அவரை வந்துட்டு அரெஸ்ட் தான் பண்ணணும். அவரை கோர்ட்ல நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கதான் செய்யணும் போலீஸ். ஆனா ஜாய் கிறிஸ்டிலா இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு வந்து அவரு வந்து என் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அவர் வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்களே. எங்களோட சட்டப்படி பார்த்தா அவர் தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளி இந்த செக்ஷன் படி. அவங்க வேணா சொல்றாங்க என்னோட அவர் வாழணும், என் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு தகப்பனா இருக்கணும், இந்த சமுதாயத்துல எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும், அவரு என்னையும் வச்சுக்கணும், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் வச்சுக்கணுங்கிற மாதிரி. அவரு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்க மாதிரி எனக்கும் வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு அவர் தகப்பனா எனக்கு வேணும், கணவரா வேணும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியாது, ஆனா இவர் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் செய்திருக்கிறார். அப்ப வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஆக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்க. அதுதான் இப்ப ஜாய் கிறிஸ்டில வந்து இல்ல வேண்டாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவர் என் கூட வாழ்ந்தாவே போதும் அப்படின்னா எப்படி ஆகும் இந்த கேஸ்? அது போலீஸ் வந்துட்டு முடிவெடுக்கணும். ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது போலீஸ் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாது இந்த கேஸ்ல. சரி மேம், இப்ப ஜாய் கிறிஸ்டிலாம் அவரும் வந்து இப்போ 2 இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இப்ப அந்த போட்டோஸ், பர்சனலா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க கண்டினியூஸா வெளியே விட்டுட்டே இருக்காங்க. இது எதனால, எந்த நோக்கத்தோட இந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்கன்ட்டு ஏதாவது? எந்த நோக்கத்தோட விட்டுட்டு இருக்காங்க? 2 வருஷம் வந்துட்டு அவர் சேர்ந்து வாழும் போது ரகசியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அவர் பிரச்சனை பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் பிரெக்னெண்டா இருக்காங்க. இதை வந்து சமுதாயத்துல வந்துட்டு யார் இந்த பிரெக்னன்சிக்கு காரணம்னா மாதம்பட்டி தான் சொன்னா அந்த போட்டோஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒரு எவிடன்ஸா வச்சுட்டு அதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நான் அவர் ஒன்னாதான் வாழ்ந்தோம், இந்த குழந்தை அவருக்குரிய குழந்தைதான் சொல்லிட்டு அந்த எவிடன்ஸுக்காக அவர் வாழ்ந்தது, அவர் அவங்க வீட்டுல தங்கினது, அவர் அவார்டு மெடல்ஸ் எல்லாமே அங்கதானே வச்சிருக்காரு. அந்த அம்மா கூட அவர் இருந்ததுக்கான சாட்சியம் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க வந்துட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்னோட அவர் வாழ்ந்தாருங்கிறதுக்காக அதெல்லாம் காமிக்கிறாங்க. இது ஒரு சிலர் சொல்றாங்க மாதம்பட்டி வந்து பழி வாங்குறதுக்காக ஜாய் கிறிஸ்டில வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி மேம்? என்ன பழி வாங்குறது? அந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்களா, அதுக்கு அப்பா யாருன்னு இந்த உலகத்துல சொல்லணும்ல. அது என்ன மாதம்பட்டி போய் அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் கேஸ் மூலமா போனா அது அவங்களே வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் சட்டப்படி வந்து மாதம்பட்டியை தான் தண்டிக்க போறாங்க, கிடைச்சிட போகுது. ஏன் மீடியால வந்து இவங்க இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க? உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கிற வரையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க தானே கேள்வி கேட்கறீங்க, மாதம்பட்டி தான் உங்க புருஷங்க இருக்கு என்னங்க ஆதாரம்னா அதான் காமிக்க தானே செய்வாங்க. எல்லாரும் கேட்கறாங்களே ஒரு பெண்ணை.
அந்த அம்மா வெளியில வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்னங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபரும் இது மீடியாவுக்கு நீங்க வந்துட்டு வெளியில வந்துட்டு அதை கேட்கும்போது அவங்க சாட்சியத்தை காமிச்சு ஆகுறாங்க, அதான் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்ப வந்து அவர் அசிங்கப்படுத்தணும்னு அவங்க பண்ணல, அப்பா வேணும்ன்றதுக்காக அவங்க வந்து மீடியா முன்னாடி அவங்க பண்றாங்க. அசிங்கப்படுத்தணும் இல்லங்க, இல்ல மேம், அவர் வந்து நான் உண்மையா லவ் பண்ணா அப்படின்றாங்க. உண்மையா லவ் பண்ணா இந்த மாதிரி வந்து மீடியா முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக்கா அது ஏங்க நீங்க பண்ணுவாங்களா? ஏங்க மீடியா அவங்கள்ட்ட போறீங்க? அவங்க ஏன் மீடியா போறீங்க? அவங்க மீடியால அவர் இருக்கிறதுனால தானே நீங்க மீடியாக்காரங்க ஓடுறீங்க. நீங்க எங்க ஒரு கிராமத்துல வந்து மாதம்பட்டி இருந்தாருன்னா நீங்க ஓடி மாதம்பட்டி எத்தனையோ ரேப் நடக்குது, எத்தனையோ செகண்ட் மேரேஜ் பண்றாங்க, அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? நீங்க எடுக்கிறதுனால அந்த அம்மாவை கேள்வி கேட்கறதுனால ஆமாங்க அவரு என்னோட புருஷன் என்னோட வாழ்ந்தாரு, எனக்கு தாலி கட்டினாருன்னு அவங்க காமிக்கிறாங்க. அவரே இதுல என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு இருக்கு? இவ்வளவு நாள் என்ன 2 வருஷமா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்களா எல்லாருக்கும் வெளியில வந்து மாதம்பட்டி என் வீட்டுக்கு வராரு, நானும் அவரு ஒன்னா இல்ல மேம், அவங்க வாழ்றேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஹேஷ்டேக் போட்டு மை மேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. மாதம்பட்டி மாதம்பட்டி போட்டாருன்னா கூட இருக்காரு. மாதம்பட்டி தான் வந்துட்டு அப்போஸ் பண்ணும் அதுக்கு. நீ என்ன புருஷன்னு போடுறிய, நீ யாருன்னு அவரு தான் கேட்டிருக்கணும், அவரு கேட்கவே இல்லையே. அப்ப அவங்க போடுறாங்கல்ல இன்ஸ்டாகிராம்லாம் போடும்போது என் புருஷன்னு அவர் தாலி கட்டுறதெல்லாம் போடும்போது அது உண்மைன்னு அவர் ஒத்துக்கிறாருல. சரி மேம், இவங்க சொல்றாங்க ஒரு பெண் சாபம் சும்மா விடாது, என்னோட குழந்தை சாபம் சும்மா விடாதுன்றாங்க. சரி, இப்போ வந்து அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மனைவி ஸ்ருதி, ஓகேங்களா, அவங்களும் ஒரு பெண் தான். ஆல்ரெடி மேரேஜ் ஆயின்னு தெரிஞ்சு நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, இவர் பிரிஞ்சிருக்காருன்னு சொன்னாரு அப்படின்றீங்க. ஆக்சுவலி இவங்க ஒவ்வொரு போட்டோ வந்து போடும்போது ஸ்ருதி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ லாஸ்டா ஒரு கான்ட்ரவர்சி போகும்போது இல்ல அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான்ட்டு அவங்க ஸ்டேட்டஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியா இருக்கிற போட்டோஸ் போட்டு இவங்க தான் 3 பேர் தான் என்னோட உலகம்ட்டு 2 குழந்தைங்களை இவங்க போட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, அப்பனா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் பிரியலன்றத அவங்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த அவங்களோட இது வந்து அவங்களோட பாவம் வந்து எப்படி மேம்? இவங்க மட்டும் தான் பெண்ணா? இவங்களோட அதெல்லாம் பாவம் அதுவா? புண்ணியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சட்டம் தாங்க பேசும். நீங்க சொல்ற மாதிரி யாரு பாவம் யாரு புண்ணியங்கள்லாம் கிடையாது. இவர் பின்னாடி அவங்க போக முடியாது, இவர் எங்கெங்க போறாருலாம் போக முடியாது. ஒரு பெண்ணு அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, குழந்தைங்களை பார்த்துருக்குறாங்க, என் புருஷன் என் குழந்தைங்க, அவர் நம்பிக்கையோட வெளியில போறாரு வராருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த அம்மா ஜாய் கிருஷ்ணா வந்துட்டு இன்னொருத்தையோட புருஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்துட்டு இந்த தப்பு பண்றாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு சட்டப்படி பார்க்க போனா இவர் மாதம்பட்டி தான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து இன்னொரு பெண்ணை தொடக்கூடாதுன்னு இவர் தான் வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணுமே தவிர இவர் எல்லாத்துக்குமே இடம் கொடுக்குறாரு. அதனால அந்த அம்மாவும் வந்துட்டு சரி பரவாயில்ல, நமக்கு தான் ஒரு கணவர் இல்ல, நம்ம வந்துட்டு இவரு வந்துட்டு நம்ம கணவரா வச்சிருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு துணை வேணும், ஒரு பெண்ணு சமுதாயத்தில் தனியா இருக்க முடியாது. மாதம்பட்டி இவரு ஏமாத்திருப்பாரு, அவரு இப்ப மனைவியோட நான் தொடர்புலே இல்ல, எனக்கு அவருக்கும் ரொம்ப நாளா வந்துட்டு கான்டாக்ட்ல இல்லாம இருக்கிறோம், நான் ஒன்னே மனைவியா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இந்த அம்மாவை சொல்லியிருக்கலாம். அப்ப 2 பேரும் சம்மதிச்சு சரி பரவாயில்ல நமக்கு ஒரு துணை வேணுமே அப்படிங்கிறது ஜாய் கிருஷ்ணா நினைச்சிருக்கலாம். அதுதான் வந்துட்டு அவர் பேசுறாரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு, அந்த வீடியோ தானே அவங்க சொல்றாங்க. அவர் வீட்டுல இருந்துகிட்டே நான் சாப்பிட்டேன், நான் டீ குடிச்சேன், நான் ஷூட்டிங் போறேன், நான் அதெல்லாம் சொல்லும் போது அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்டுல இருந்துகிட்டு தான் அவர் பேசுறாருன்னு இந்த அம்மாவுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால வந்து இது இல்லீகல் கான்டாக்ட் தானே தவிர வித் கன்சென்ட் தான், அந்த அம்மாவோட கன்சென்ட் தான். அதுல என்ன பாவம் இருக்கு புண்ணியம் இருக்குது? இவங்க என்ன சின்ன குழந்தையா? இவங்க ஒரு டைவர்சி தானே. அப்ப ஒரு ஆணோட தொடர்புல இருக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? வித் கன்சென்ட் தான், 2 பேரும் தான் வந்துட்டு அவங்க சம்மதிச்சு இருந்திருக்கிறாங்க, அந்த ஒய்ஃபும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. வேணா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு நாலேஜ் இல்லாம இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு இவர் வந்துட்டு நிறைய பெண்களோட இப்படிதான் தொடர்புல இருக்காருன்னு தெரிஞ்சு கூட அவங்க பேசாம இருக்கலாம். இவர் கேட்க மாட்டாரு சொன்னா. இவர் வந்துட்டு நம்மள இவர் எங்க போறாருன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு தேடிட்டே பின்னால போக முடியாது. ஒருவேளை அவரோட கேரக்டர் தெரிஞ்சு இவங்க அமைதியா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு நம்மள டைவர்ஸ் பண்ணிடுவாரு, இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு அவர் வந்துட்டு சொத்து கொடுக்காம அப்படி போயிடுவாருங்கிற ஒரு நினப்புல வந்துட்டு அவங்க வந்து பேசாம கூட இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவர் அரெஸ்ட் ஆவாரா? அதுதான் கேட்டேனே, ஆக மாட்டாராம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அதான் லீகல் மேரேஜே கிடையாது, அது லீகல் மேரேஜே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என் புருஷன் திருமணம் செய்துக்கிட்டாருன்னு சொல்றதுக்கு அவங்க பீயிங் அட்வொகேட் அவங்களுக்கு தெரியாதா? அவர் திருமணமே இல்லையே இது, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அஃபெக்டட் இந்த அம்மா தானே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ரேப் பண்ணிட்டாரு. என்ன ரேப்? யாரு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரேப் இல்லையே, அவ லீகல் ஒய்ஃப். இவங்க தான் வந்துட்டு இப்ப விக்டிம். இதுல இவங்க தான் பிரெக்னெண்டா இருக்காங்க, இவங்க தான் இல்லிட்டிமேட் சைல்ட சுமந்து இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இதுல எந்த பாதிப்புமே கிடையாது. ஃபைனலா இந்த கேஸ் வந்து எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸ் எப்படி வந்து முடியும்னு நான் ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது, சட்டம் தன் கடமை செய்யும், அவ்வளவுதான். மாதம்பட்டி ரங்கராஜ் கன்ஃபார்ம் ஜெயில் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா
அது அந்த போலீஸை பொறுத்து இருக்குது, அது வந்துட்டு கோர்ட்டை பொறுத்து இருக்குது, அது நீதிமன்றம் நீதிபதியை பொறுத்து இருக்குது. அதை நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சட்டம் எழுதப்பட்டிருக்குது, இந்த சட்டப்படி அவர் செய்தது தவறு, அவ்வளவுதான்.